ஹாய் ஹலோ நம்பிலே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவின். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி, அதாவது டேஜன்கோடைய லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஎன்இபில வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கேங்மேன் பதவி. அந்த 5000 கேங்மேன் பதவி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டே இல்லாம இருக்குது. சோ அதை பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 60,000 பிளஸ் காலி பணியிடங்கள் அதை பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. அதையும் வந்து பார்க்க போறோம். கேங்மேனா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பதவி உயர்வை பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. அதோட அப்டேட்டை பத்தியும் வந்து பார்க்க போறோம். 4வது பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட ஊதிய உயர்வு பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. இந்த 4 முக்கியமான அப்டேட்டை பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஏபிக்கு தேவையான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா டிஏ, அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டர், ஏஇ, ஜேஎஸ் இந்த போஸ்டிங்கான மெட்டீரியல் நாங்க ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வரைய தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், அதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா துறைக்கும் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் வீடியோ அப்டேட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்குவோம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தினமலர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட். சோ தினமலர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சார வாரியம், அதாவது டிஎன்இபில வேலை பார்த்துட்டு இருக்கிற யூனியன் வாரியாக வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் குறித்து பேசுறதுக்காக அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த அழைப்பு விடுதல் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 28ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அழைப்பு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்லைன்ல ஆல்ரெடி தமிழ்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை நடத்தும் 18 தொழிற்சாலைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா மின்வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமான முதல் அப்டேட்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அப்டேட் தாங்க நண்பர்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக மின்வாரியத்தில் 60,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது. இந்த காலிப்பணிகளை நிற்பது பற்றியும் வந்து பேசப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேங்மேன் தேர்வில் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று உள்ளவங்களுக்கு வந்து எப்ப நிரப்ப போறீங்க, தேர்ச்சி பெற்று அதுக்கு வேலை போடாம இருக்கிறவங்களுக்கு வந்து எப்ப நிர்ணயம் செய்ய போறீங்க, புதிய ஊதிய நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகிறது. இந்த வலியுறுத்தல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஒப்புதலும் வராம இருக்கிறதுனால இது நிறைவேறாத பட்சத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ச் 7, 8 நடக்கும் மாநில ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்து தொடர் போராட்டங்களை நடத்த இருப்பதாக மின் ஊழியர் மத்திய அமைப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. இது போல மற்ற சங்கங்களும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளன அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மின்சார வாரிக்கையில இருந்து பாத்தீங்கன்னா யூனியன் வாரியாக அப்டேட் வந்து பேச போறதா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் குறித்து பேச்சு நடத்த வருமாறு தொழிற்சங்கங்களுக்கு மின்வாரியம் அழைப்படுகிறது. அதன்படி வரும் 1ஆம் தேதி, 15ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி என மொத்தம் 18 தொழிற்சாலை நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துள்ளது. இதன் மூலம் மின்சார வாரியம் அதிகாரி ஒருவர் கூறியது போராட்டம் நடத்திருப்பதாக சங்கங்களை பேச்சுக்கு அழைக்கவில்லை. ஒவ்வொரு சங்கத்திலும் மின்வாரிய தலைவரை சந்தித்து கோரிக்கைகள் குறித்து பேச விரும்பினர். அதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சங்கத்திலிருந்து 3 பேர் மட்டுமே வந்து பங்கேற்க வேண்டும் என அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெடரல் ரிடக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதையும் வாங்க போய் பார்ப்போம். நண்பர்களே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடத்த போற அந்த மீட்டிங்க்கு அபிஷியலா பெடரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அப்டேட். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அதாவது டிஎன்இபில இருந்து இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 27/1/2025 வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 18 யூனியன்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கலந்துக்கிறாங்க. இந்த 18 யூனியன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 18 யூனியன்களுமே வந்து நம்ம ஜாப் வேகன்சிஸ் லிஸ்ட் பத்தியோ இல்ல கேங்மேன் பத்தியோ இல்ல பதவி உயர்வு பத்தியோ இதை பத்தி எதுவுமே பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ இதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய வேகன்சிஸ் லிஸ்ட் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தா இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். இந்த 18
யூனியன்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 பேர் மட்டும்தான் வந்து அலோட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இது எதுக்காக இந்த யூனியன்கள் கூட்டம் வந்து நடத்த போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேகன்சிஸ் லிஸ்டா இருக்கட்டும், பதவி உயர்வா இருக்கட்டும், கேங்மேன் 5000 பதவியா இருக்கட்டும், இதோடைய ரிசால்விங் டீடைல்ஸ் பேசுறதுக்காகத்தான் இந்த மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்குக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது மாசம் அதாவது 1/3/2025 அன்னைக்கு வந்து இந்த 3 மீட்டிங் வந்து நடக்க போறதா வந்து சொல்லிக்கங்க. இந்த 3 மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்களுக்கு 6 டிபார்ட்மெண்டா வந்து அழைப்பு விடுதல் இருக்காங்க. சோ 3018 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுக்க போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1/2/2025 இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா 11 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கை பத்தி பேச போறாங்க. சோ அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பத்தி தான் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ரசிவ் யூனியன், அதாவது இந்த எல்பிஎஃப், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டட பத்தி பேசுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாய், சோ இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 60,000 காலி பணியிடங்கள், 5000 கேங்மேன், சோ அதே மாதிரி பதவி உயர்வு, இதோட மொத்தம் 3 முக்கிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஓடி தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து எம்ப்ளாய் ஃபெடரேஷன்ல இருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே இந்த யூனியன் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து வரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 யூனியன்கள் வந்து அவங்களோட கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேச போறாங்க. அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து நடக்க போகுது. 15ஆம் தேதி நடக்க போறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 6 யூனியன்கள் வந்து அழைப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன், இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 60,000 வேகன்சிஸ் லிஸ்டையும் அதே மாதிரி 5000 கேங்மேன் பதவியை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிற ஒரே யூனியன் டிபார்ட்மெண்ட்னா அது தமிழ்நாடு நேஷனல் எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் டிபார்ட்மெண்ட் தான். அதை விட்டா வேற எந்த டிபார்ட்மெண்ட் பேசுறாங்க தமிழ்நாட்டு எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயி காங்கிரஸ் அந்த இது வந்து பேசுறதுக்கு நிறையவே வந்து இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் இந்த ஏஇ அவங்களுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேகன்சிஸ் லிஸ்ட் டீடைல்ஸ் பத்தி பேசுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3வது மீட்டிங் வந்து என்னைக்கு நடக்க போகுது ஷெட்யூல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 1/3/2025 வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக பேச போற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாரதிய எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயி ஃபெடரேஷன். சோ எதுக்காக நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்றோம் இந்த எம்ப்ளாயி ஃபெடரேஷன், இந்த எம்ப்ளாயி ஃபெடரேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு ஆபீஸுக்கும் டிஎன்பி ஆபீஸுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது, எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சோ ஒரு போஸ்டிங் வந்து எத்தனை பேர் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு கணக்கெடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஃபெடரேஷனுடைய யூனியன் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு எடுப்பாங்க. சோ அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம் இந்த ஒவ்வொரு மீட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேகன்சிஸ் லிஸ்ட் பத்தி பேசுறதுக்காக ஒரு யூனியனா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அழைப்புகள் விடுத்திருக்காங்க 3 மீட்டிங்குமே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செய்தியாளர்களிடம் சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சு டிஎன்இபி தொழிற்சாலை கோரிக்கைகள் வந்து என்னென்ன பேசிருக்காங்க அதோடைய 19 மினிட்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்காக வாங்க இப்ப பார்க்கலாம். சோ அதை பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து என்னென்ன பேச போறாங்க, என்னென்ன அப்டேட் வந்து அதுல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நிரப்பப்படாமல் இருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில ஒரு 10,260 பேருக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்சாரத்துறையில நாங்கள் காலி பணியிடங்களை நிரப்பிடுவோம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக எதுவும் செய்யாதனுடைய விளைவு கடந்த ஆண்டு நாங்கள் 9/7/2024 அன்று ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தில் விரைவில் நாங்கள் அதை எடுப்போம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேல் கடந்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் காலி பணியிடங்கள் நடக்கும். களப்பிரிவுல ஏறத்தாழ 32,000 அடிமட்ட பதவிகள் மட்டும் காலி பணியிடங்கள் இருக்கின்ற காரணத்தால கூடுதல் பணிச்சுமையோடு ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. சோ அதனால விபத்துகள் என்பது தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது பத்திரிகை செய்தியாக தினமும் வந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு அப்படி அந்த வேலையில யாரை ஈடுபடுத்துறோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மின்சார வாரியத்துல பல ஆண்டுகளாக பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளிகள் தாங்கள் என்றாவது ஒரு நாள் நிரந்தரப்படுத்தப்படுவோம் என்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. தமிழகத்துல கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை வெள்ளம் போன்ற காலங்களில் எல்லாம் இந்த ஒப்பந்த தொழிலாளித்தான் அதர் தென் டான்ஜென்ட் ஸ்டாஃப் என்ற முறையில மின்சார வாரியம் அங்கீகரிச்சு அவர்களுக்கான வேலையை கொடுத்து தினக்கூலி கொடுத்துச்சு.
அந்த பணிகள் முடிவடைஞ்சதுமே திரும்ப அவங்கள கண்டுக்காம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்முடைய மின்துறை அமைச்சர்கள் கடந்த 24ஆம் தேதி மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து பேசுகின்ற பொழுது ஒப்பந்த தொழிலாளி கிடையாது, அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் கிட்ட வேலை செய்யறாங்க, சோ நாங்க நிரந்தரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டார். திமுக தனது தேர்தல் அறிவிப்பிலேயே பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம், இன்னும் 1-2 தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த சூழல்ல இப்படியாக மின்சாரத்துறையில் இருக்கின்றவர்களை இல்லை என்று சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏன்னு சொன்னா தமிழக மின்சார வாரியத்துல ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்திய பெருமை திமுக அரசுக்கு தான் கடந்த காலங்கள் இருக்கு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, ஆர்காட்டார் மின்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் பலாயிரம் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்தின வரலாறு. காலிட் கமிஷன்ல ஒரு 18,006, தெர்மல் நிலையங்கள்ல ஒரு 9,948, அதே போல 10/8/2007 ஒப்பந்தத்தின் மூலம் 21,600, அதே போல விடுபட்ட நீட் பேசிஸ்ல பயன்படக்கூடிய ஒரு 4,452, இப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் அன்றைக்கு எங்களுடைய போராட்டத்துடைய வெளிச்சத்துல திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆர்காட்டார் அவர்கள் செஞ்சார். அன்னைக்கும் கான்ட்ராக்ட் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க, கேட்டு அக்ரிமெண்ட், சிட் அக்ரிமெண்ட் முறையில தான் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரே வரியில தனியார் முதலாளிகள் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு எந்த நிலைக்கு போகிறதோ, பொதுத்துறை நிறுவனங்கள்ல கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட் சோர்சிங் முறைக்கு ஆட்களை எடுக்கின்ற மாதிரி மின்சார வாரியத்திலும் அப்படியான நிலை என்பது அரசு விரும்புகிறதா என்பது தெரியல. வாக்களித்த அந்த தொழிலாளி, தேர்தல் காலங்களில் நம்பி வாக்களித்த தொழிலாளி, அவனை நிரந்தரப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி இல்லை என்று சொல்கின்ற அறிவிப்பு என்பது தொழிலாளி அவனுடைய வயது ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது, அவனுடைய உண்மையில அவனுடைய வாழ்வுல வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுகின்ற மாதிரி அது இருக்கிறது என்பது முறையில அமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் உடனே நாளை காலையில் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் போடுன்னு சொல்லுது. உண்மையாக கடந்த பல 10 ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை வாரிய உத்தரவின் அடிப்படையில அடையாளம் கண்டு உண்மையான ஒப்பந்த தொழிலாளர்களை மின்வாரிய நிர்வாகமே நேரடியாக எங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 450 ரூபாய் அப்படிங்கிற முறையில் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தினக்கூலியை கொடுத்து படிப்படியாக அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் திரும்ப வைக்கிறோம். தமிழக முதல்வரும் மின்துறை அமைச்சர் அவர்களும் இதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டி தினம் தினம் ஏற்படுகின்ற மனித உயிர் இழப்புகளை சரி செய்வதற்கு இறந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற விஷயத்தில் தான் நாங்க வலியுறுத்தி சொல்றோம். அதே போல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, காலிப்பணியாளர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரீடிங் இருக்கிறது, ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருங்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தளவு இன்றைக்கு அது தோல்வியுற்ற நிலைய தமிழக அரசு பாடம் கற்பிக்க மறுக்கிறது என்பதுதான் எங்களுடைய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். நீங்க தமிழ் ஸ்மார்ட் மீட்டரை டோடெக்ஸ் முறையில அரசு கொடுக்குது. டோடெக்ஸ் முறைனா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதானிக்கு டெண்டர் ரத்து பண்ணாங்க ஒரு 82 லட்சம் மீட்டர், 80 லட்சம் மீட்டர். அந்த மீட்டர் பார்த்து சொன்னா அதானியா நேரடியாக மின் இணைப்புல மாட்டுவாங்க. அவங்க ஆட்கள் அவங்களே மாதாந்திர கட்டணம் என்ற முறையில் வசூல் பண்ணுவாங்க, அவங்களே மீட்டர் மாத்துவாங்க. மின்சார வாரிய தொழிலாளிக்கு சம்பந்தம் இல்லாம ஆயிடும் என்ற முறையில தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நீங்க இந்த முறையில டோடெக்ஸ் முறையில ரத்து பண்ணுங்க. அதுக்கு பதிலாக கேரளாவில் அவங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணி கேரளா அரசு ஒன்றிய அரசுடன் பேசி மின்துறை அமைச்சருடன் பேசி ஒரு மாற்றத்தை பண்ணிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக மீட்டரை வாங்கி கொடுத்துருங்க, நாங்க கேரள மின்வாரிய ஊழியர்களை இந்த மீட்டரை மாற்றுவோம், நாங்க பராமரிக்கிறோம், எங்களோட எம்ஆர்டிவி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற பொருளை சொல்லியிருக்காங்க. அதைத்தான் தமிழகத்துல புகுத்துங்க நாங்க சொல்றோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா கொண்டு வரலாம், தப்புன்னு கிடையாது. ஆனால் அந்த மீட்டரை மாற்றுவது, பராமரிப்பது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் மின்வாரிய ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பதா எங்களுடைய விஷயம். இப்ப டெண்டர் ரத்து பண்ணல சொன்னக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா விலை புள்ளி அதிகமாக இருக்குது, அதனால ரத்து பண்ணிட்ட. உண்மை அதுவல்ல. ஒரு மாதாந்திர கட்டணமாக அதானி கேட்டது 82 ரூபாய்க்கு டெண்டர். நான் கேட்கிறேன், விலைப்புள்ளி அதிகமா இருக்குன்னா டெண்டர் அவார்டு பண்ற வரைக்கும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாம இருக்கும். டெண்டர் ரிலீஸ் பண்ற நேரத்துல விலை அதிகமா இருக்கு என்று சொல்றது சரியில்லை. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய மோசடியாக வரும். எப்படி சூரிய ஒளி சக்தியில அதானியுடைய விளையாட்டு இருந்தோ அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் மூலமாக மின்சாரத்தை தனியார் பயன்படுத்துகின்ற நடவடிக்கையில ஒன்றிய அரசுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து செல்கின்ற நடவடிக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். அதே மாதிரி விடுபட்ட கேங்மேன் தொழிலாளி ஒரு 5000 பேர் எடுக்கிறாங்க சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. செலக்ட் ஆகி வச்சிருக்கோம்.
அவங்க ஒரு 5000 பேர் உடனடி எடுத்தால் கூடி இன்னைக்கு மழை காலங்களில் அரசு என்ன ஆய்வு நடத்துகிறது, கோடை காலங்களில் எப்படி மின் விநியோகத்தை சமாளிப்பது நடக்குது. நாங்க சொல்றோம் கோடை காலத்துல எப்படி தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சார வாரிய ஊழியர்கள் இருக்கணும், அந்த முறையில் அதை யோசிக்கணும். அதனால உடனடியாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அடிமட்ட பதவிகள் ஐடிஐ படித்த ஹெல்பர், ஒப்பந்த ஊழியர், விடுபட்ட கேங்மேன் இவங்களை எல்லாம் உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போன வேஜ் விஷயம் நடந்துச்சு. 1/2/2019 இருந்து 16/5/2023 வரைக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்ட அன்றைக்கு வரைக்குமே அந்த 6% ஊதிய உயர்வு அந்த தொழிலாளி கொடுக்கல. மின்சார வாரியத்தில் என்னைக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்த காலத்தில் இருந்து அந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற அந்த வரலாறு என்பது இருக்கு. சோ அதையே கொஞ்சம் கணக்கு எடுத்து அதை கொடுங்க என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அரசு உடனடியாக கவனம் செலுத்தவும். குறிப்பாக ஸ்மார்ட் மீட்டர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதே மாதிரி பல பேருக்கு இருக்கிற அச்சம் எங்க தயவு செய்து அமைச்சர் அவர்களும் கிளியர் பண்ணலாம், தப்பு கிடையாது. மாதாந்திர கட்டணத்துக்கு எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனால் 2 மாதத்திற்கு செலுத்தக்கூடிய கட்டணத்தை விட மாதாந்திர கட்டணம் குறையும் என்று சொல்லணும். 100 யூனிட் இருந்தால் 50 யூனிட் மாசத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். இது போன்ற தெளிவிட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா கீழே நாங்க ஃபீல்டுக்கு போகின்ற பொழுது பொதுமக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க மாதாந்திர கட்டணம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால் நான் 700 ரூபாய் 2 மாசத்துக்கு கட்டுறேன், இனிமேல் நான் எப்படி கட்டுறது, ஒரு 250 ரூபாய் கட்டினா போதுமா இல்ல 350 ரூபாய் கட்டினா போதுமா அப்படி வருமா அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே டாரிஃப் இருந்தா தான், இப்ப இருக்கிற டாரிஃப் இருந்தா தான் 700 ரூபாய் கட்டவங்க 350 ரூபாய் கட்ட முடியும். இல்ல அப்படி மாதாந்திர கட்டணம் என்று வந்தால் இந்த டாரிஃப் உயராது என்று தெளிவுபடுத்தும். ஆனால் 2026-27 நிதியாண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலையில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் சொன்ன அடிப்படையில் திமுக அரசு பதவியேற்றிலிருந்து இந்த 5 ஆண்டுகளுக்கான ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் உயர்த்தல, பாக்கி 3 ஆண்டு உயர்த்திட்டாங்க. இந்த ஆண்டு 26-27 ஏற்பாடுகள் என்பது வர ஜூலை மாதம் தெரியும். மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை மின்வாரிய நிர்வாகம் தமிழக அரசு முழுமையாக பத்திரிகையில் வெளியிடும். ஏன்னா எங்களுடைய ஊழியர்களை கீழே சந்திக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை என்பது வருது, கேட்கின்ற பொழுது பதில் சொல்ல முடியாத நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசும் மின்துறை அமைச்சர்களும் மின்வாரியத்தில் இருக்கின்ற ஊழியர்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஒரு கால் அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்குது. வருகின்ற பிப்ரவரி 7, 8 எங்களுடைய தஞ்சையில செயற்குழு இருக்குது. இதற்கு முன்னர் நல்ல அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னைக்கு இருக்கிற பல்வேறு விஷயங்கள், மின்சார தொழிலாளியும் பழைய பென்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கான். 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்தவர்கள் ஓய்வு பெறும் நிலைமை வந்துட்டான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம துறைக்கு வளர்ச்சி செஞ்சவங்க ஓய்வு பெறுகின்ற சூழல் என்பது வருது. ஆகவே நாங்க செயற்குழுல திட்டமிடுகின்ற நிலைமை என்பது வருது. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகின்ற நிலையை தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகம் உருவாக்குறது என்ற விஷயத்தை பத்திரிகையாளர் மத்தியில சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றதால் இன்றைக்கு உங்கள் மூலமாக இந்த தகவலை தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா விபத்து தான். விபத்தினுடைய தன்மை எப்படி வருதுன்னா, இப்ப திருச்சியில் ஏற்பட்ட விபத்து, மேட்டூர்ல ஏற்பட்ட விபத்து எல்லாமே நிரந்தர தொழிலாளி செய்கின்ற வேலை அங்க இல்லாதனால ஒப்பந்த தொழிலாளி வேலை செய்கின்ற பொழுது அனுதினம் விபத்து ஏற்பட்டு புதிதாக வந்த கேங்மேன கிட்டத்தட்ட 82 பேர் இறந்து போயிருக்கான். ஒப்பந்த தொழிலாளி நாங்க சொல்ல வாரியம் கொடுத்த பட்டியல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போவதும் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கங்கள் ஊனமுடைகின்ற நிலை நிகழ்வும் ஏற்படுகிறதுனாலதான் இந்த அடிமட்ட களப்பிரிவுல காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நாங்கள் வலுவாக முன்வைக்கிறோம். குறைந்தபட்ச விபத்தில் இறந்தான்னு சொன்னா 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக கொடுக்குது. தொகை என்பது பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தளவு. நீங்க உண்மையான மின்சார வாரிய தொழிலாளி அங்கீகரிச்சான்னு சொன்னால் அந்த இறந்த போன குடும்பத்துக்கு அவங்க கிடைக்க வேண்டிய கிராஜுவேட்டி மற்ற சலுகை கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தை மேம்படுத்த முடியுங்கிறது எங்களுடைய டிமாண்ட். சோ ஒப்பந்த தொழில் இறந்தா காம்பன்சேஷன் 5 லட்சமோ 10 லட்சம் கொடுக்கிறது அந்த உயிருக்கான விலையாகத்தான் பார்க்கிற முடியும். அந்த குடும்பத்தினுடைய வருமானம் என்பது நிரந்தர வருமானம் இல்லாத போது அந்த குடும்பம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்குங்கிறதா எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இப்ப எங்களுக்கு டெய்லி தொழிலாளி இறந்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஹெல்பர் போஸ்ட் 23,000 ஹெல்பர் போஸ்ட் கார்டு, 6,000 கம்ப்யூட்டர் போஸ்ட் கார்டு. இவங்க 2 பேர் தான் நுகர்வோரோட நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்றவர்கள் ஒண்ணு. இப்ப இந்த பதவியில நிரந்தரப்பட்டாங்க ஒன்னும் பெருசா கேட்கல. 29,000 நாளை காலையில உத்தரவு போட்டு இந்த வரைக்கும் கேட்கவே கிடையாது. பேசிட்டு மேனர்ல ஒரு 5,000 10,000 அப்படியே கொண்டு வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள பண்ணுங்கதான் ஆட்சி பொறுப்பேற்ற போதே நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம்.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுல ஒரு அசைவு கூட ஏற்படல. ஏன்னா கொத்து கொத்தா தொழிலாளி ரிட்டையர் ஆகி போயிட்டு இருக்கான். சூப்பர்வைசிங் கேட்டகரி கீழ் தொழிலாளி சூப்பர்வைசிங் கேட்டகரிக்கு வந்தா திரும்பவே அவன் இனிஷியல் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவரு அசர் எடுக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஸ்மார்ட் மீட்டர் வந்து ஹஸ்பண்ட் தேவையில்லை. கரெக்ட், ஸ்மார்ட் மீட்டர் வந்து ஹஸ்பண்ட் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அசல் இருந்து ஐயாவானவன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆகி சூப்பர்வைசிங் வீடு வீடா போய் இருக்கக்கூடிய சூழல் என்பது வருது. அப்ப அவன் என்ன பதவிகள் கிடைத்து கூட கீழ்மட்ட பணியை செய்கின்ற விஷயமாக பார்க்கிற இதுல மாற்றம் இல்லையா அப்படின்னு இருக்கு. இதையெல்லாம் முன்வைத்து ஒப்பந்த ஊழியர்கள் கேக்மேன் தொழிலாளி பிரச்சனை வச்சு நிச்சயமாக ஒரு தொடர் போராட்டத்திற்கு மின்சார வாரிய தொழிலாளி செல்வதற்கான நடவடிக்கை இருக்கும். எங்களை பொறுத்தவரை செயற்குழு நான் வைக்கின்ற ஆலோசனை ஏற்று கண்டிப்பாக பிப்ரவரி கடைசியில் இருந்தே மின்வாரிய தொழிலாளர்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அமைச்சருடைய அறிவிப்பு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு உருவாக்கி ஒப்பந்தம் இல்லை என்று ஒரு பகிரங்கமாக அறிவிச்ச அறிவிப்பு என்பது மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குது. ஆகவே கண்டிப்பாக ஒரு வலுவான நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கையோ நெருக்கடியோ கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. ஆனால் அரசு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்க மறுத்திருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே அரசு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அமைச்சரோட அறிவிப்பை திரும்ப பெறுகின்ற வகையில் அந்த போராட்டம் வலுவான போராட்டமாக அது இருக்கு. தொழிலாளி ஒத்துழைப்பு கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகள் எல்லோரும் கூர்ந்து தோணிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவான போராட்டங்களை சிஐடி தான் நடத்திட்டு இருக்கு. சிஐடி நடத்துகின்ற போராட்டம் என்பது பொருளாதார கோரிக்கைக்கான போராட்டம் அல்ல. எங்களை பொறுத்தவரை துறையை பாதுகாக்கணும். இப்ப ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழகத்துல படித்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக மாறும். நீங்க படிச்ச அரசு துறையில வேலை என்பது கனவு. நீங்க அந்த கனவுல நம்முடைய கிராமப்புற இளைஞர்களுக்கு கிடைக்கலங்கும் போது எப்படி வாழ்வாதாரத்தை முன்னேறும்? அந்த ஸ்மார்ட் மீட்டர் அதனாலதான் நாங்க சொல்றோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வாங்க, டோட்டல் ஆபரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகாதீங்க. இதுல வந்தீங்கன்னு சொன்னால் இந்த குறைஞ்சபட்சம் பதவிகளை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றுறதுனால இப்ப இங்க 82,000 பேர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 62,000 காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல கொஞ்சம் கூட நிரந்தரப்படுத்த முடியாத நிலை என்பது அரசுக்கு என்ன காரணம்? அவங்க சொல்றது நிதித்துறை காரணம் நினைக்கிறாங்க. நிதித்துறையில் அப்படி நீங்க காவல்துறைக்கு ஆள் எடுக்கிறாங்க. மற்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறைக்கு போகுது. அவுட் சோர்சிங் ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம். நீங்க எதையும் பர்மனண்டா வச்சுக்காத. அந்த நிர்பந்தத்துக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கின்ற மாநில அரசு, திமுக அரசு இது போன்ற விஷயங்களை ஒன்றிய அரசுடைய முடிவுகளை அமலாக்குவது எப்படி பொருத்தமா இருக்கும்? அந்த கேள்விதான் கீழே வருது. இதை ஒத்த கருத்துடைய சங்கங்கள் எங்க கூட வந்து அவங்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் போராட்டோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதானி கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதானி வகைராக்க நாட்டிலே அதானி எதிர்காலத்தில் மாறலாம். ஏன்னா தமிழக அரசு தன்னுடைய சொந்த உற்பத்தியை இப்பயே மே மாசம் உச்சபட்ச தேவை 20,200 மெகாவாட்டா வந்துச்சு. இப்ப இந்த ஆண்டு நிச்சயமாக அதை விட கூடுதலாக வரும் எதிர்பார்ப்பு இருக்கு. 21,000 மெகாவாட்டை எப்படி சமாளிக்கிறது பாயிண்ட். நம்மகிட்ட சொந்த உற்பத்தி எவ்வளவு இருக்குது? தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 7,000 மெகாவாட் தான் சொந்தமா இருக்கு. லாங் டைம் ஓபன் அசஸ்ல தாங்க வாங்க முடியும். அப்படி வாங்குகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் சிண்டிகேட் போட்டு என்ன கட்டணம் என நிர்ணயித்தால் அந்த கட்டணத்துல வாங்கினா தான் தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க முடியும். அப்ப தமிழக அரசு தன்னுடைய சொந்த உற்பத்தியில கவனம் செலுத்தாமல் இருந்துன்னு சொன்னால் தனியாருடைய உற்பத்தி அதிகரிக்கும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து குற்றச்சாட்டு. நீங்க 32,000 மெகாவாட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க சிங்காரால போட்ட திட்டம், உடன்குடியில போட்ட திட்டம், அதையெல்லாம் செய்ய மறுக்கிறாங்க. ஏன்? நிதியை மட்டும் காரணம் காட்டி மறுப்பது சரி. இதையெல்லாம் பண்ணான்னு சொன்னால் தனியார்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, மின்சார வாரியங்கள் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மின் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தும் என்று அம்பேத்கர் சொன்னாரு. அந்த கனவு 1990 வரை நடைபெற்றுச்சு. 90 வரை 5 ஆண்டு திட்டங்கள் இருந்துச்சு, அமலாக்கம் இருந்துச்சு. நீங்க 90க்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் புதிய நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் நிதி ஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் இல்லாதனால மாநில அரசுகள் அதுல கைவெழுதி தனியாரை நம்பி இருக்கு. அதுலதான் இப்ப சமீபத்தில் வந்த சூரிய ஒளிசக்தி ஊழல் மற்ற விஷயங்கள் எல்லாம் தனியார்கிட்ட போனா என்ன ஆகும்? மற்றவருடைய வரிப்பணம் வீணாகும். வசதி உள்ளவன் மின்சாரத்தை வாங்குவா, வசதி இல்லாதவனுக்கு மின்சாரம் கிடைக்காது. இடைத்தரகர்கள் அதிகரிப்பாங்க, அவங்க லாபம் அடைவாங்க. மின் உற்பத்தியாளர் இருக்கக்கூடிய அதானி, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும். அவ்வளவுதான். நாளடைவில் மொத்தமாக உற்பத்தி என்பது 52% 90% வரைக்கும் இந்த கார்பரேட் பெருமுதலாளிகளில் போகக்கூடிய வாய்ப்பு என்பது வரும். அது போகக்கூடாது என்று தடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். மக்கள் அனைவருக்கும் மின்சாரம், வாங்கும் விலையில் மின்சாரம், தரமான மின்சாரம் என்ற முறையில்தான் அந்த ஸ்லோகனை முன்வச்சு தமிழ்நாடு மின் உற்பத்தி மத்திய சிஐடி சங்கம் இது பொதுத்துறை நிறுவனமாக செயல்படும் என்று வலுவாக போராடி வருகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 158 துணை நிலையங்களுக்கு போஸ்ட் செக்ஷனே பண்ணல இந்த அரசு. இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கிறது அரசுடைய ரெக்கார்டு பிரகாரம் 2021 இருக்கிற வேகன்சி தான் சொல்லிட்டு இருக்கேன்.
நீங்க 21, 22, 23, 24 ஜனவரி வரைக்கும் கணக்கு போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்கணும், 12 டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்கணும். அதுக்கு மேல கூடுதலா பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தனியாக இன்னொரு ஒருவரை நியமிக்கணும். அதான் போஸ்ட் சாங்ஷன். இப்ப அதெல்லாம் 4 வருஷமா பண்ணாதனால புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க. ரீடிப்ளாய்மெண்ட், டிஸ்கன்யூ, அவுட்னாலதான் ஓரளவுக்கு அவுட் சோர்சிங் இல்லாம தடுக்க முடிஞ்சது. இப்ப நாங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு நெருங்கியாச்சு. 27 மேக்சிமம் ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொன்னால் என்ன நிலை ஏற்படும் என்பது தெரியல. நீங்க பொதுவாகவே அரசு துறையில் காலி பணியிடங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது அதை நிரப்பாமல் காலம் கடத்தால் சொன்னால் அது தனியார் மையத்தை நோக்கித்தான் நகரும் என்பது கடந்த காலங்கள் வரலாறு. இப்ப தனியார் மையத்தை பிறகு யார் ஆசைப்படுறாங்க? அரசு ஆசைப்படும். அரசுடைய பெரும் சக்திகள் தனியார்கிட்ட போச்சுன்னா விநியோக பிரிவு எடுத்துக்கலாம், இல்ல உற்பத்தி பிரிவு எடுத்துக்கலாம் ஆசைப்படும். அதோட தான் நாங்க கருதும். அப்படி தனியார் கார்பரேட் பெருங்குறதா கொடுக்கறதுடைய நோக்கத்தினாலதான் இந்த பதவிகளை பண்ணாம ஆரம்பத்துல இப்படி அவுட் சோர்சிங் போயிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஸ்மார்ட் மீட்டர் டோடாக்ஸிக்கல் மெத்தட்ல கொடுக்கறதுக்கான விஷயம் தான். மின் கட்டணத்தை வசூல் பண்ற முறை இப்ப நீங்க ஆந்திராவில வந்து ஒரு சின்ன இடத்துல கொடுத்து போராடிட்டு இருக்கான். சண்டிகர்ல 174 கோடி வருமானத்தை அதிகப்படுத்தி காட்டின அந்த சண்டிகர்ல இருக்கிற சின்ன யூட்டிலிட்டிய இன்னைக்கு தனியார் வாங்குறாரு. வெறும் கம்மியான விலைக்கு அடிமாத்து விலைக்கு வாங்குறாரு. 1-2 இருந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு போராடுறோம், பொதுமக்கள் இணைந்து போராடுறாங்க. சண்டிகர்ல, உத்தரப்பிரதேசல ஆக்ரா, வாரணாசி 2 டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? தனியாரை மின்துறையில் ஈடுபடுத்துவதன் மூலம் கொள்ளை லாபம் சம்பாதிக்கலாம் என்ற கான்செப்ட் இருந்து வருது. அப்படி தனியார் நிர்பந்திக்கிறதுனாலதான் அரசுடைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு என்பது செய்வதில்லை. மாநில அரசு அதை பத்தி கவலைப்படுறது. கவலைப்பட்டு இது ஒரு பெரிய விஷயம், எங்களை இணைத்துக் கொண்டு மாநில அரசு இந்த விஷயத்தை கையெழுத்து போராடிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்றிய அரசு நாம் அடிபணி வைக்க முடியும், நிதிகளை பெற முடியும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மின்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வருகின்ற பொழுது, ஊழலுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை சங்கங்களும் அழைப்பிடுவோம். வாய்ப்பு இருக்கிறோம், கலந்து கொள்ளட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இன்றைக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க. யாரும் மணி கட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நீடித்த போராட்டம் என்றால் மின்சார வாரியத்தில் கீழே வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகள் இருந்து மேற்பார்வை பொறியாளர், தலைமை பொறியாளர் வரைக்கும் ஒன்றிணைகின்ற, கடந்த காலங்களில் ஒன்றிணைச்ச மாதிரி நிச்சயமாக தெருவில் இறங்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நாங்க வேலை நிறுத்தம் பண்ணா பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அந்த கவலையிலிருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா வீடே தீப்பத்தி எரிகின்ற பொழுது நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், எப்படியாவது வெளியே வர மாட்டேன் நான் சொல்ல முடியாது. நான் எரியறதுக்கு மேல இந்த வீட்டை காப்பாற்றி ஆகும்னு சொன்னால் பொதுமக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும், மின்தடைகள் ஏற்படும். அங்க வந்து அட்டன் பண்ண முடியாம போகும். அங்கதான் தடை. நாங்க வேலை செய்ய மாட்டோம். மின்சார வாரிய தொழிலாளி இன்னைக்கு வேலை செய்யாம அலுவலகத்திலேயே நாங்க வேலையை புறக்கணிக்கிறோம்னு ஒரு வாரம் உட்கார்ந்தாவே ஒட்டுமொத்த பிரச்சனை என்பது வரும். அரசு அதுக்கு அந்த அளவுக்கு நாங்க எங்களை கொண்டு போகக்கூடாது என்று அரசு கிட்ட நாங்க கேட்கிறோம். கடந்த காலம் வரலாறு இருக்கு. திருமல் ஸ்டேஷன் முன்னாடியும் மற்ற உற்பத்தி நிலையங்களுக்கு முன்னாடியும் ஒரு மாசாக நின்று போராடி இருக்கிறோம். நான் திரும்ப அதான் சொல்றேன், அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்றார்களோ அரசுடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். ஒழிய அரசை மிரட்டி பயப்படுத்தி அச்சப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் அமைச்சருக்கும் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தெரியும். எங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, இவ்வளவும் தெரிஞ்சும் ஏன் இந்த மின்சாரத்துறையை சீரழிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. அவர்கள் சொன்ன வாக்குறுதி